तपो विद्या विरक्त्यादि सद्गुणौघाकरानहम् वादिराजगुरुन् वन्दे हयग्रीवदयाश्रयान्। கடவுளே, எல்லாருக்கும் நல்லது பண்ணுப்பா. எனக்கு கொஞ்சம் அதிகமாவே பண்ணு. Hey! Sorry. இதெல்லாம் என்ன பொண்ணும். கடவுளே, உனக்கு தேங்காய் உடைக்க வந்ததுக்கு என் கண்ணிலேயே காயத்தை உண்டாக்கிட்ட. இதனால என் இதயத்துக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுப்பா. இறங்குங்க. ஏய், ஏமா தள்ளுறீங்க? பொறுமை. திருப்பதியை போய் பாலாஜியை பார்க்கறதுக்கு கியூல நிக்கிறோம்ல, அப்படியே தரிசனம் முடிச்சுட்டு எப்படி நீட்டா கீழே வரமோ அதே மாதிரி தான் நம்ம ஊர் பஸ்லயும் வரணும். ஜனா அவங்க இறங்க வேண்டிய இடத்துல நீட்டா போய் இறங்கிக்கணும். ஏய், சாரி. ஏண்டி பிரகதினி அந்த ஆளை அப்படி தள்ளி விட்ட? அவனுக்கு திருப்பதி பாலாஜியோட தரிசனம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா லோக்கல்ல இருக்க மாரியம்மன் தரிசனம் எப்படி இருக்குன்னு தெரியல. அதுக்காக தான். ஏய், தள்ளியா? அக்கா நில்லுங்க அக்கா, நானும் வரேன். நில்லுங்க. சாரி. அதே பேக் இப்போ என்னோட பேக்ல எதுக்கு இடிச்சிருக்கோம்? எங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஏதோ பேக் டு பேக் சம்பந்தம் இருக்கிற மாதிரி தோணுது. ஆமா, யார் இந்த பேக் சுந்தரி? முதல்ல கண்ணில் குத்துனா, அப்புறமா தலையில குத்துனா, இப்போ என்னடானா என் பேக்கை பார்த்து தட்டிட்டு போயிருக்கா. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம சும்மா இருந்தா சரி இருக்காது. இன்னைக்கு இவ யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இத்தனை நாளாக நான் அவளை பார்க்கணுன்னு நினைக்கவே இல்லை. அவளும் என்னை அடிக்கணும்னு சொல்லி நினைக்கவே இல்லை. ஆனால் இதெல்லாமே நடந்துருச்சு. ஆனால் இப்போது அவளை பார்க்கணும், அவகிட்ட பேசணும், அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இருக்கட்டும், பார்க்கலாம், வருவா. பிரகதி, சீக்கிரம் வாடி. இந்த வந்துடுறேன். சாரி.
அவள் இவள் யாரிவள் அவள் இவள் யாரிவள் என்னவள் என்றுமே எழிலவள் என்னவள் அவள் இவள் யாரிவள் அவள் இவள் யாரிவள் அவள் இவள் யாரிவள் அழகு கூடுதே நடந்து போகையில் தெருக்கள் எங்குமே தேவதையின் நிழல் மனதை தந்தவள் தூரம் நிற்கிறாள் இரவு வானிலே கனவில் வருபவள் வளையலின் உணங்கள் கொலுசின் சிரங்கள் இன்னும் வேணுமே உந்தன் காதல் நமது அன்பின் பாசம் அவள் இவள் யாரிவள் அவள் இவள் யாரிவள் அழகி என்னவள் நிலவு போன்றவள் மதுர நொடியவள் மிரள வைப்பவள் உலகை என்னவள் உள்ளமாலுவாள் அரசியானவள் அனைத்துமானவள் மனதில் ஜல் ஜல் கனவில் சில் சில் ஏனோ பிடிக்குதே மின்னும் கண்கள் அவளின் லைஃபே சிங்கள் அவள் இவள் யாரிவள் அவள் இவள் யாரிவள் என்னவள் என்றுமே எழிலவள் என்னவள் அவள் இவள் யாரிவள் அவள் இவள் யாரிவள் அவள் இவள் யாரிவள் இங்க பாத்தியா? ஏய் பிரகதி, எங்க அம்மா வேலை சொல்லிட்டே இருந்தாங்க. நான் வேற படிக்கவே இல்ல. நீ படிச்சிட்டியாடி? நானும் படிக்கல, என்ன பண்றதுன்னே தெரியல. வாழைப்பழ தோல் மேல கால் வச்சா வழிக்கு விழுந்துருவேன். என் கூட வந்தனா மடியில வந்து விழுவேன். போலாமா? எப்படி மச்சான் டைலாக்? சூப்பர் மச்சான். நீயும் ஏய் நெல்லடி. நண்பா, இவ வழியில குறுக்க வந்தீனா நல்லா இருக்காது. என்னடா பண்ணுவ? என் லவ்வர் இருக்கான்னு நான் சாதாரணமா விடுறேன். இல்லன்னா என்னடா பண்ணுவ? 1 minute. இப்ப என்னடா பண்ண போற? ஏய் இருமா, அவங்க இன்னும் போகவே இல்லை. இன்னும் போகலையா? சீக்கிரமா போங்க, எனக்கு பிபி ஏறிக்கிட்டு இருக்கு. அண்ணா அண்ணா, நீங்க அவளை கலாய்ச்சது கூட எனக்கு கவலை இல்லை. ஆனா நீங்க அடிச்சு அடிக்கி என் காதெல்லாம் கொய்யுங்குதுண்ணா. என் பாட்டுக்கு நான் போயிடுறேண்ணா. இங்க பாருடா, அண்ணியன் மாதிரி இருந்தவன் அம்பி ஆயிட்டான்டா. நேத்து அவர் போட்டிருந்த ஷர்ட் ரொம்ப நல்லா இருந்தது இல்ல? அங்க பாருடி, உன்னோட டம்மி ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்காரு. டம்மி ஹீரோவா? யா
ஆஹா, இன்னைக்கு என் லவ்வர் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்காளே. இன்னைக்கு அந்த லெக்சரோட கிளாஸ் இருக்கு. எனக்கு தலை வேற வலிக்குது. என்னடி பண்றது? ஏய் பிரகதி, நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கியா? ஹாய். ஏய் பிரகதி, நேத்து என்ன நடந்தது தெரியுமா? ஹலோ, ஹோல்டன். அது அம்மா! என்னங்க நீங்க எனக்கு லெட்டர் கொடுக்குறீங்களா? இருங்க நான் அப்பா கிட்டே சொல்றேன். ஐயோ, நான் என்ன உன்னை கடத்திட்டு போவோம் வந்தேன்? லெட்டர் கொடுக்க தானே வந்தேன். போ, எனக்கு லெட்டர் கொடுக்கறதுக்கு எக்கச்சக்க வழி இருக்கு. அப்படியா? அவன் லெட்டர் கொடுக்க வந்தப்ப எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? ஆக்சுவலி அவன் உன்னதான் லவ் பண்றான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் என்னதான் லவ் பண்றான்னு நான் நினைக்கிறேன். அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா, நான் ஒத்துக்க மாட்டேன். ஹே, அவன் லெட்டர் கொடுக்க வந்தது உனக்கு இல்ல, எனக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் ஓ மூலியமா கொடுக்க வந்தான்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அது எப்படி நீ சொல்ற? சில விஷயங்கள்லாம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் அப்படிதான். சரி, நீ சொல்லவும் வேண்டாம், நான் கேட்கவும் வேண்டாம். போலாம் வா. ஏம்மா பிரகதி, இங்க வாமா. ஐயோ வர்றேன். காலங்கத்தால இவருக்கு வேற வேலையே இல்ல. நேத்தும் முந்தா நேத்தும் கொடுக்க முடியல. இன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணியே ஆகணும். சீக்கிரம் செய்யுமா. சரி ஓகே. எத்தனை தடவை சொல்லிட்டே இருப்பீங்க? ஒரு தடவை சொன்னா எனக்கு புரியாதா என்ன? ஏன் தான் இப்படி பேசிட்டே இருக்கீங்களோ? இந்த உலகத்துல இந்த நிலாவை மாதிரி அழகா இருக்கிறது எதுவுமே இல்லை. ஆனா அப்படிப்பட்ட நிலாவையே வெக்கப்பட வச்சது என் ஆள் பிரகதியோட அழகுதான். என் கண்ணால உன்னை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன்னோட கண்ணும்
என்ன தேடிக்கிட்டு இருக்க என்ன? தினமும் நான் உன்னை இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா என்னையே நான் மறந்துடுவேன். அப்படிலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னோட காதலை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஐயோ, இவனை பார்க்காம போயிடணும். ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மொதல் டைம் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ரெண்டாவது டைம் பார்க்கும்போது உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு. மூணாவது டைம் உங்களை பார்க்கும்போது உங்களை காதலிக்கணும்னு தோணுச்சு. இப்போது உங்கள் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ. நீங்க இந்த மாதிரி சடனா சொன்னனால எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸோ எனக்கு ஒரு நாள் டைம் வேணும். பிரகதி, நாளைக்கு உங்களுக்காக இதே இடத்துல நான் காத்துக்கிட்டு இருப்பேன். மிஸ் பண்ணாம வந்துருங்க. ஸ்வாதி, ஒரு நிமிஷம். என்ன சொல்லுங்க? நீ பிரகதி எங்கேயாவது பார்த்தியா? அவளை கொஞ்ச நாளாவே பார்க்கவே முடியல. அவங்க இந்த ஊரை விட்டு போயிட்டாங்கன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் எதுவும் தெரியாது. மிஸ் பண்ணிடாதன்னு சொன்னேன். கடைசியாக மிஸ் ஆகி போயிட்டா. ஒரு நாள் டைம் வேணும்னு கேட்டா. அவள் என் காதலை ஏற்றுப்பான்னு நான் நினச்சேன். ஆனால் அவள் இந்த ஊரை விட்டே போயிடுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பார்த்தா பார்த்தா கண்மணியே வலியை கொள்கிறதே, காதல் இருக்கிறதே. பார்த்தா பார்த்தா கண்மணியே வலியை கொள்கிறதே, காதல் இருக்கிறதே. டும் டக டும் 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 டக டும் டக டும் 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 டக டும் டக டும் 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 டக டும் டக டும் 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 டக.
பார்த்தா பார்த்தா கண்மணியே வலியை கொள்கிறதே காதல் எரிகிறதே அண்ணா அந்த பயலுக்கு புத்தியே இல்லண்ணா. ஆமாண்ணா. முதல்ல குழிய இங்க தோண்ட சொன்னாரு, அப்புறம் அங்க தோண்ட சொல்றாரு. யாராவது விழுந்துட்டாங்கன்னா? அந்த பயலுக்கு புத்தியே இல்லண்ணா. குழிய மூடலாம் வாங்கண்ணா. வாங்கண்ணா போய் மூடலாம். அவனோட லவ் நான் அக்செப்ட் பண்ணிருக்கணும். அவன்கிட்ட நான் உண்மையை சொல்லிருக்கணும். நான் அன்னைக்கு பண்ண ஒரே ஒரு தப்புக்காக இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். Cut it.
பிரகதி, என்ன இது? இது ஆக்டிங்கே இல்ல. நீ முன்னாடி சீன் மாதிரியே பண்ணிருக்க. ராத்திரி போட்ட போதை இன்னும் தெரியலையா? மக்கள் இன்னும் அதிகமா எதிர்பார்க்கறாங்க. அதை கொடுக்கணும். ஆஹா, அப்படியா? நான் அதிக எஃபர்ட் பண்ணுமா? இன்னும் ஜாஸ்தியா கொடுக்கணும். சரி. டேய் தாங்க மாட்டேன். ஏன்டா இலை வடுக்குற? சினிமா ஷூட் பண்ண டைமே இல்ல. தூ வாடங்க. ரெடி சார், ரெடி. ஏய், வேற எங்கேயாவது போய் ஷூட் பண்ணு. எப்ப பார்த்தாலும் பக்கத்துலயே வந்துட்டு. ஏய் அலுமூஜி, மைக்கு கொஞ்சம் முன்னாடி நீட்றா. டேய், மைக் கொஞ்சம் தூரமா வை. இது என்ன வாழைப்பழமா? வாயை திறந்து காட்டுறதுக்கு. ஆக்ஷன். இந்த காதல், இந்த பாசம் எல்லாம் கருகி போன கத்திரிக்காய். இந்த நிலா மட்டும் இல்ல, யாராலையும் காப்பாற்ற முடியாது. நானும் ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டேன். இந்த பசங்க கூட சேர்ந்து ஆட்டம் ஆடி பக்கத்துல இருந்து கை கொடுக்கிற பொண்ணுங்க எல்லாம் இப்படிதான். கட் இட். ஆஹா, சூப்பர் சார். என்னப்பா இத்தனை டேக் போகுது? இவளை வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை டேக் போறதுன்னு தெரியலையே. ஆக்ஷன். இதேதான் ஆக்டிங்ன்றது. இதுக்கு கண்டிப்பா ஆங்கர், இதுக்கு கண்டிப்பா ஆஸ்கர் அவார்டு கிடைக்கும். Oh God. இது என்ன விசித்திரமான சினிமாவோ என்னவோ தெரியல. நான் என்ன ஆக்ட் பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த டைரக்டர் என்ன டயலாக் கொடுக்கறன்னு அவருக்கும் தெரியல. அப்புறம் இந்த ஃபிலிம் பாக்குறவங்க என்ன பாக்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இந்த ஃபிலிம் ஹிட் ஆகுதோ ஃப்ளாப் ஆகுதோ அது அந்த கடவுளுக்கே தெரியாது. பிரகதி மேடம், இந்த சினிமாவை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? ஆக்சுவலி இந்த மூவி நேம் U18. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு 18 வயசு தான் ஆகுது. என்னோட கேரக்டர் கூட ரொம்ப டிஃபரெண்ட். அப்புறம் இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பை தி வே, இந்த சினிமாவோட கிளைமாக்ஸ்ல சர்ப்ரைஸ்ல சஸ்பென்ஸ் கொடுத்து ட்விஸ்ட் கொடுத்து டர்ன்ஸோட ஷார்ப் எடிட் பண்ணி எண்ட் பண்றாங்க. ஓகே, தேங்க் யூ மேடம். ரம்யா மேடம், இந்த சினிமால நீங்க பேய் கேரக்டர் நடிக்கிறீங்களே, உங்க அபிப்பிராயம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Are you okay? Yeah, I'm okay. நான் எப்போ ஆக்ஷன் சொல்றேனோ அப்ப நீ மெல்லமா தவழ்ந்து வரணும். ரிஹர்சல் பண்ணிருக்கல, மக்களை பயப்படுற வைக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணணும். சரியா? டேய் குமரேசா, பேயோட மூஞ்ச முடி வச்சு மறடா. டேய் இன்னும் கொஞ்சம் நல்லா மூடுறா. மூடிட்டு வா. அடிச்சி என்ன பண்ற? நல்லா மூடுறா. சரி இந்த பக்கம் வா. முடி வச்சு நம்ம ஆடியன்ஸை பயமுறுத்தலாம். ஆனா மூஞ்சிக்கு யார் மேக்கப் போட சொன்னது? சீ, லூசு பைய டைரக்டர். யோ நண்பா, அவ மூஞ்ச பாரியா, பாவமா இருக்கு. டேய், அவ மூஞ்சி முழுக்க முடிய வச்சு மூடிருக்க. நீ எந்த ஆங்கிள் பார்த்தாலும் மூஞ்சே தெரியாதே. அவளுக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருக்கு. அவ நிறைய தடவை இருமறத நானே பார்த்தேன். நான் என்னமா பண்றது? டைம் வேற போயிட்டே இருக்கு. அந்த டைரக்டர் வேற கத்திக்கிட்டே இருக்கான். நான் நல்லா தான் இருக்கேன். நான் பண்றேன். குட் குட் ரம்யா, இந்த ஸ்பிரிட் எப்பவுமே இருக்கணும். பா குரு, எங்கடா இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? வா இங்க. வந்துட்டேன் சார். ரெடியா? லைட்ஸ் ஆஃப். கட் இட். டேய் என்னடா ஆச்சு? அவ வரவே இல்ல. என்னன்னு போய் பாருங்கடா அவளை. அடச்சி என்னடா நீங்க? ஓ காட். ரம்யா, 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 ரம்யா என்னாச்சு? ரம்யா, ரம்யா என்னாச்சு? ரம்யா எந்திரி. ரம்யா எந்திரி. ரம்யா என்னாச்சு? ரம்யா, 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 ரம்யா உனக்கு என்னாச்சு? எந்திரி. நான் நல்லா இருக்கேன். நான் பண்றேன். ரம்யா நீ ஆக்டிங் பண்ணுவ, முதல்ல குணமாய் வா. இல்ல, எனக்கு ஆக்ட் பண்ற அளவுக்கு தெம்பு இருக்கு. அது என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஓகே, நான் ஆக்ட் பண்றேன். என்ன
அப்படியா? சரி, நீ பிரேக்ல வந்துரு. டேய், அவளுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்காண்டா. அவ வர்றது டவுட்டுடா. இது என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? இதான்ப்பா பெரிய ட்விஸ்ட். பாஸ், அப்படின்னா நம்ம இப்போ கிளைமேக்ஸ் சேஞ்ச் பண்ணி ஆகணுமா என்ன? அது எப்படிடா பண்ண முடியும்? என்னோட ஸ்கிரிப்ட பாத்தியா? இந்த காலத்து ட்ரெண்டிங்ல சூப்பர் பிளான்ட் கிளைமேக்ஸ் நண்பா. இவெல்லாம் ஒரு ஆளு. அதுலயும் அந்த லாஸ்ட் டைலாக் இருக்குல்ல, அதனாலயே ஆஸ்கர் அவார்டு கிடைக்க போகுது. அதனால சேஞ்ச் பண்ண முடியாதுடா சார். அவளே வராதப்ப எப்படி சார் லாஸ்ட் டைலாக் வரும்? ஆமால, இப்ப அதுக்கு என்ன பண்றது? அதை விட நல்ல டைலாக் இருந்தா சொல்லு பார்க்கலாம். எல்லா ஹாரர் மூவிலையும் எண்டிங் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் நண்பா? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஹாரர் மூவில சதக்குன்னு ஷாக் கொடுத்து, டர்ன் கொடுத்து, ட்விஸ்ட் கொடுத்து எண்ட் பண்றாங்க. டேய், ஷாக் கொடுத்து, டர்ன் கொடுத்து, ட்விஸ்ட் கொடுத்து அதை எப்பறம் எண்ட் பண்ணுவாங்க? ஆமாடா, இந்த சீனை எப்படி பண்ணலாம்னா, எப்படி பண்ணலாம்? ஷாக் கொடுத்து, டர்ன் கொடுத்து, ட்விஸ்ட் கொடுத்து எண்ட் பண்ணோம்னா யாருக்கும் தெரியாது. என்னடா சொல்ற? கேவலமான ஐடியாவா இருக்கு. ஆமால, நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா ஹாலிவுட் ஹாரர் மூவி மாதிரி அவளோட முகம் சந்திரன் மாதிரி பளபளன்னு இருக்கணும். கண்ணத்து மேல பிம்பிள் இருக்கணும், பிம்பிள் கீழே ஒரு தழும்பு இருக்கணும். ஏன்னா அவ ராங் டிசிஷன் எடுக்க போறா. எப்படி இருக்குன்னா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கான்செப்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா நீ ஒரு தடவை மேக்கப் போட்டு காட்டி பார்க்கலாம். சரி, குப்பை மாதிரி இருக்கு கான்செப்ட். இதுல என்ன பண்ண முடியும்? ஒரு ஷார்ப் இல்ல, ஒரு ட்விஸ்ட் இல்ல, ஒரு டர்ன் இல்ல. அதுக்கு பதிலா ஹாரர்ல செக்ஸ் கொடுத்து கிளைமேக்ஸ் கொடுத்து எண்ட் பண்ணிடலாம். டேய், சூப்பரா சொன்ன நண்பா. குரு பிரசாத் சொன்ன மாதிரியே நம்ம அதே மாதிரியே பண்ணிடலாம். ஹலோ சார், சார் வந்துட்டேன் சார், வந்துட்டேன் சார். போங்கடா டேய். இந்த ஆர்டிஸ்ட் 180 டேக் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த டைரக்டர் 280 டேக் எடுக்க சொல்றாரு. என்ன படமோ என்ன. தொப்பி போட்டு தான் வரவ போடா. பிரேம்ல வந்து நடுவுல வந்துட்டேன். டேய், ரொம்ப உள்ள இன்சர்ட் பண்ணிடாத. போடா டேய், என்ன இருக்குன்னு அப்படி பாத்துட்டு இருக்க? பேசினால டென்ஷன் ஆயிடுவானே. எல்லாத்தையும் என்ன டேய், இங்க வாடா. கேமரா ரெடியா? ஆக்ஷன். ஐயோ ஐயோ ஐயோ, முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் கண்ணாடிய பார்த்தே வளர்ந்தவ, ஆனா இப்போ பார்த்து பார்த்து இந்த கண்ணாடியே தேஞ்சு போச்சு. இப்ப நான் என்ன பாக்குறது, எதான் பாக்குறது? அடடே, வந்துட்டாளே. சீன்ல எந்த சேஞ்சஸும் வேணாமே, நம்ம பழையபடியே பண்ணலாம். ஓகே? நீதானா? நான் ரொம்ப பயந்துட்டேன். நீ நல்லா தானே இருக்க? சரி, இதே ஸ்பிரிட்ல நம்ம ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேயா? ஆமா, பண்ணியே ஆகணும். ஏன்னா என்னோட கடைசி ஆசை அதுதான். சரி, வா வா. இவளுக்கு தான் உடம்பு சரியில்லையே, எப்படி வந்தா? சரி, இங்கே உட்காந்துரு. 1 minute வந்துடுறேன். இவளுக்கு சுத்தமா முடியலன்னு சொன்னாங்க. ஆனா இவ திரும்ப வந்திருக்கா. டேய், அவ தாண்டா இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா. எனக்கு மட்டும் என்னடா தெரியும். மோஸ்ட்லி ஒரு சீன் தான் இருக்கு. இப்ப நம்ம அதே பண்ணிக்கலாமா? அதே பண்ணிடலாம்டா. ஏய் குரு, எங்கடா இருக்க? இங்க வாடா. சார், வந்துட்டேன் சார். அப்படின்னா இவ எப்படி திரும்பி வந்தா? நம்ம சிருஷ்டி எங்க போனா? ரம்யா, நீதானே? டாக்டர் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாரா? அப்படின்னா எங்களோட சிருஷ்டி எங்க போனா? என்ன மேக்கப் ரூம்க்கு கூட்டு போறீங்களா இல்லையா? என்னடா பண்றது?
மரியாதையா எஸ்கேப் ஆயிடலாம். சார் வந்துட்டேன் சார். சஞ்சு என்னாச்சுன்னு தெரியலையே. டாக்டர் வேற இன்னும் வரல. டாக்டர், நீங்க பேஷண்ட் கூட வந்தீங்களா? ஆமா, சொல்லுங்க டாக்டர். சாரி, பேஷண்ட்டை காப்பாற்ற முடியல. என்ன? கடவுளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன மட்டும் எப்படியாச்சும் காப்பாத்திடு. அம்மா தாயே, எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? ஹலோ, ரம்யா செத்து போயிட்டாடா. என்னம்மா சொல்ற? ஹலோ ஹலோ ஹலோ. சிருஷ்டி, இவள மேக்கப் ரூமுக்கு கூட்டிட்டு போ. சஞ்சு, இவனுக்கு என்னாச்சு? வா. ஏண்டா ஏன் அப்படி வேகமா ஓடியார? என்ன ரத்தம் இது? டேய், ரம்யா ரம்யா செத்து போயிட்டாளா? செத்துட்டாளா? my god. ரம்யா செத்துட்டாளா? இந்த விஷயத்த முதல்ல எல்லாருக்கும் சொல்லி ஆகணும். எல்லாம் ரெடியா? பிக்சர் எங்க சார்? பிக்சர் இப்படி பண்ணா எப்படி வரும்? 50 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் டேல 50 கோடி ப்ராஃபிட். என்ன சார்? சார், ரம்யா செத்து போயிட்டாங்களா சார்? இப்பதான் எல்லாரும் அங்க பேசிட்டு இருந்தாங்க சார். நானே என் காதால கேட்டேன் சார். அப்படின்னா இங்க இருக்கிறது யாரு? பேய் சார். ப்ரொடியூசர் எஸ்கேப். டேய், அப்படின்னா அவ செத்து போய் பேயா திரும்ப வந்துட்டாலோ? என்னடா இப்படி ஆயிடுச்சு? இப்போ என்னதானா பண்றது? டேய், அவ கூட உட்காந்து கேன்லைட் டின்னரா பண்ண முடியும். வாடா டேய், எல்லாருக்கும் போய் சொல்லலாம். வா வா வா. டேய், எங்கடா எல்லாரும் எங்க போயிட்டாங்க? உள்ள உட்காந்து சீட் விளையாண்டு இருப்பாங்க. எனக்கு எப்பறம் தெரியும்? டேய், எல்லாரும் ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கடா நம்மளும் ஓடிடலாம். டேய், எல்லாரும் நில்லுங்கடா. உனக்கு என்னடா பிரச்சனை? டேய், ஏதாவது பண்ணி இந்த சினிமாவை முடிக்கணும்டா. டேய், நாம எப்பறா சினிமாவை முடிக்க முடியும்? டேய், அவ சொன்னதை கேட்கலையா? அவளோட கடைசி ஆசை இந்த பிக்சர்ல ஆக்ட் பண்ணணும்னு. அதுக்கு டேய், நீ எப்பவுமே பேய் படம் பார்த்ததே இல்லையா? அதுல பேய் எப்ப திரும்ப வருதோ அதோட ஆசையை நம்ம நிறைவேற்றியே தீரணும். அவளோட கடைசி ஆசை இந்த பிக்சர்ல ஆக்ட் பண்ணியே தீரணுங்கிறது. ஒருவேளை இந்த சினிமாவை நம்ம எடுக்காம போனா அவ நம்மள விட மாட்டா. நம்ம பின்னாடியே சுத்திக்கிட்டே இருப்பா. ஏதாவது பண்ணி இந்த சினிமாவை எடுத்து முடிக்கணும். டேய், நீ என்ன இந்த மாதிரி படத்தெல்லாம் பாக்குற? அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டோரியை வேற எங்கள்கிட்ட சொல்ற. ஏய், எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அது 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 வந்து எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஏன்? அது ஏன்னா நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கலாமா? நான் தான் சொன்னல ஷூட்டிங்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு. சரி, நம்ம ஷூட் பண்ண கேமரால பேய் தெரியுமா என்ன? கண்டிப்பா தெரியும்டா. ஏன்னா நாம ஷூட் பண்றது பிளாக் மேஜிக் கேமரால. ஒரே சீன் தானே எடுக்கணும், சீக்கிரம் எடுக்கலாம் வாங்க. ஆக்ஷன். நண்பா நண்பா. டேய் நண்பா, அவ இப்ப வரைக்கும் வரல. போய் என்னன்னு பாருடா. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நான் போக மாட்டேன். யாராவது போய் பாருங்கப்பா, சீக்கிரம் முடிச்சிட்டு கிளம்பலாம். இல்ல, நான் போக மாட்டேன். போடா போ.
நண்பா சீக்கிரம் டார்ச் ஆன் பண்றா. சீக்கிரம்டா டேய் சீக்கிரம் பண்றா. பேய் மேல இல்லடா இவன் மேல காட்டுறா. ஹிஸ்டரி சீக்கிரமா டயலாக சொல்லு. நான் என்ன டயலாக் சொல்றது? அதான் அந்த டயலாக் லாஸ்ட் ஆஸ்கர் டயலாக சொல்லு. நான் வந்துட்டேன், நான் பார்த்தேன், நான் வாழ்ந்தேன், நான் இங்க ஓடிட்டேன், நான் எங்க இருந்து ஓடுறேன். வாங்கடா வாங்கடா, ஏய் சீக்கிரம் வாங்கடா. சீக்கிரமா சீக்கிரமா வேகமா வண்டியில வந்து ஏறு ஏறு உள்ள ஏறு வா. ஏய் சுசு, நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி செத்து போயிட்டான்னு சொன்னீல. அவ இப்ப என்னடா பேயா வந்திருக்கா ஷூட்டிங்க்கு. ஆனா அவ செத்து போயிட்டான்னு அவளுக்கே தெரியாது. என்ன ஒரு விசித்திரம் பாத்தியா? ஏய் என்னாச்சு, உன் தள்ள ரத்தம் வருது. நண்பா நீ எதுக்கு இங்க நிறுத்தின? அங்க போடுறோம். எங்க? அங்கடா. டேய் வாடா சீக்கிரம். என்னாச்சு? வாடா. டேய் வாடா. எனக்கு எதுவும் கேக்கல. வாடா கார்ல இருக்காத ஓடி கிளம்பிங்க வா. ஓடி வாடா டேய். சீக்கிரம் வந்துடுடா டேய். அங்க இருக்காத வா. என்ன எதுவும் பண்ணிடாத, என்ன விட்டு. அம்மா என்ன ஒன்றும் பண்ணிடாத, கடவுளே காப்பாத்து. அம்மா தாயா என்ன ஒன்றும் பண்ணாத விட்டு. ஏன்டா கோயில் கட்டி கொடுக்குற என்ன விட்டு. ஒன்றும் ஆகலடா. ரம்யா செத்து போயிட்டாடா. ச்சே, இந்த மொபைல் வேற கீழே வந்துருச்சு. இதை நீ முதல்ல சொல்லிருக்கலாம்ல. நாங்களாம் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? டேய் இவளுக்கு ஒண்ணா அவளா, வாங்கடா வாங்க. டேய் உங்க பின்னாடி போயிருக்கா, வாங்கடா சீக்கிரம் வாங்கடா. போடா போடா சீக்கிரம் போடா. முதல்ல அந்த ரிங்டோனை மாத்துறீ. ஹலோ, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்றேங்க. ரம்யான்ற பேஷண்ட்டை அட்மிட் பண்ணிருக்கீங்க. யாராவது வந்து உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போறீங்களா? ரம்யா செத்து போகலையா? அப்ப அந்த டாக்டர் சொன்னாரே ரம்யா செத்து போயிட்டான்னு. ரம்யான்ற பேஷண்ட் ஹாஸ்பிட்டல்ல இல்ல, செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு யார் சொன்னது உங்களுக்கு? அதான் ஸ்பெட்ஸ் போட்டு பூனை கண்ண மாதிரி இருந்துச்சு, அவதான் சொன்னாரு. ஓ அந்த டாக்டரா? அவங்க ட்வின்ஸ். அநேகமா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்னப்பா விஷயம்? என் பேஷண்ட் செத்து போயிட்டாங்க. என் பேஷண்ட் ஓடி போயிட்டாங்க. டேய் அப்படின்னா உயிரோட இருந்தவள பேய் நினைச்சு ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுட்டோமா? என்ன நீங்கலாம்? ஓ மை காட், என்னடா இதெல்லாம்? எப்படி இப்படி ஆச்சு? ரம்யா 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 நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ற முதல் சினிமா இது. இந்த சினிமா இப்படி ஆயிடுச்சு. டேய் ஹாரர் மூவினாலே ரொம்ப கன்ஃபியூஸ்டா.
நம்மளோட டென்ஷன் கொஞ்சம் இப்ப அதிகமாயிடுச்சு, அவ்வளவுதான்டா. போலீஸ் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடலாமா? போலீஸா? டேய், போலீஸ் கிட்ட போனா நமக்கு தான் அது பிரச்சனை. இந்த ப்ராப்ளத்தை நாமளே ஏதாவது பண்ணி சால்வ் பண்ணிடலாம்டா. அதே எப்படிடா? இங்க பாருங்க, இங்க நடந்ததை எல்லாரும் மறந்துருங்க. அடுத்ததா என்ன பண்ணலான்னு பாருங்க. அடுத்தது என்ன பண்றது? இந்த மாதிரி வேற ஏதாவது நடக்கிறதுக்குள்ள நம்ம ஊருக்கு போயிடலாம் வாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த டென்ஷன்ல நம்ம ஊருக்கு போக கூடாது. இந்த பக்கத்துலயே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஐயோ, நான் வரலப்பா, நீங்க வேணா போயிட்டு வாங்க, நான் ஊருக்கு போறேன். சரி, அப்படின்னா நாளை காலைல இவ ஊருக்கு போட்டோம், நம்ம எல்லாரும் கெஸ்ட் ஹவுஸ் போலாம். சரி. குருத்தி, உன்னோட கூகுள் மேப்பை நம்பிக்கிட்டு உன்னை நம்பி வந்தா நீ என்னடானா இங்கன்னு கூட்டிட்டே போயிட்டு இருக்க. உண்மையிலே உனக்கு வழி தெரியுமா தெரியாதா? டேய் சும்மா இருடா, டயர்டா இருக்கு, இங்க எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆமா கடவுளே. அவாடா. நண்பா, என்ன இதெல்லாம்? இது லெமன் ஜூஸ். சரி வாங்க போலாம். கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணலாமா? வா சீக்கிரம். சஞ்சு, வீடு வந்துருச்சுல்ல? ஏய் இதான் வீடு நான் சொன்னது. ஐயோ ரவி, எப்பா ரவி வரங்கா. முதலாளி உங்ககிட்ட கீ கொடுக்க சொன்னாங்கக்கா, என்னங்கக்கா? ஓ தேங்க்ஸ், வாங்க போலாம்.
இந்த ஹார்ட் ஷேப்பை பார்க்கும்போது ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அப்போ நீதான் என் லவ்வர்னு நான் முடிவு பண்ணேன். அன்னைக்கு சொல்லாம கொல்லாம நீ என்னை விட்டுட்டு போயிட்டல்ல, இன்னைக்கு என்னோட சமாதி மேல உன்னோட மனச விட்டுட்டு போயிருக்க. இனிமேல் நான் உன்ன இப்ப அவ ரொம்பவே மாறி போயிட்டாளே. எப்படி இருந்தவ இப்ப என்னமா மாறிட்டா? அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கால. இருந்தாலும் என் காதல் வீணாக கூடாது. என்னுடைய காதல் உண்மையா இருக்கிறதுனால தானே என்னோட பிரகதி திரும்ப இங்க வந்திருக்கா. அப்போ நான் அவளை தெரியாம மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இப்போ அவளை நான் மிஸ் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. மிஸ் டூ வாட் டூ லவ் டூ எதுக்கு டூ இங்கத்தானே இருக்குறா பாருடா பாருடா ஒரே ஒரு ரோஸ் தான் கிவ்டா கேளுடா இல்ல கட்டி லவ் தான் உடஞ்சிடும் உடஞ்சிடும். மிஸ் டூ வாட் டூ லவ் டூ எதுக்கு டூ இங்கத்தான் இருக்குறா பாருடா பாருடா ஐயோ. அவளைத்தான் பார்த்து பயந்தோடுறேன், ஏன்னு தெரியல ஏன்னு தெரியல. அவளைத்தான் பார்த்து பயந்தோடுறேன், ஏன்னு தெரியல ஏன்னு தெரியல. கண்ணால பார்த்து அவளைத்தான் இங்கே இழுத்து விடுடா நீயும் மை
இன்னைக்கு விடுடா do it டா you can do it டா நான் தனியா தானே பொண்ணே வேணா சும்மா இருடா நீ சும்மா இருடா அடடட தனியா தான் புலம்பாத பொண்ண கேளு போய் பேசுடா நீயும் ப்ரப்போஸ் பண்ணுடா do it டா you can do it டா மிஸ் டோ வாட் டோ லவ் டோ எதுக்கு டோ இங்க தானே இருக்குறா பாருடா பாருடா ஐயோ 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 மகரே சா நிசரே நிசக மகரே சா நிசரே நிசக டைம் வேஸ்ட் பண்ணாத ப்ரொபோஸ் பண்ணுடா சப்போர்ட் பண்ணுடா நீயும் சப்போர்ட் பண்ணுடா டைம் வேஸ்ட் பண்ணாத ப்ரொபோஸ் பண்ணுடா சப்போர்ட் பண்ணுடா நீயும் சப்போர்ட் பண்ணுடா என் லைஃப் இங்க விலங்கலடா நண்பா நீர் கலங்க கண்ணீர் கலங்க ப்ளீஸ் ப்ளீஸ் டா டோன்ட் டூ இட் டா அவளுக்கு நானே ரோஸ் கொடுக்குறேன் சப்போர்ட் பண்ணுடா நீயும் சப்போர்ட் பண்ணுடா டைம் யாருக்கும் சரியில்லை சும்மா இருடா வாய மூடுடா டே வாய மூடுடா ப்ளீஸ் ப்ளீஸ் டா டோன்ட் டூ இட் டா நண்பா என்ன இது திஸ் பெண் மீன் திஸ் ஆண் மீன் இது ரெண்டும் ஒன்னா இருந்துச்சுன்னா காஞ்சனா சந்திரமுகி முனி எதுவும் கிட்ட வராது. அப்படியா? ஜோடி ஒன்னா இருந்தா வராது ஓகே, ஆனா மனசு ஒன்னா இருக்கணும்ல. அட ஆமால. ஆமா இல்லடா, அது ஆமாதான். போடா நீயும் ஐடியாவும். போடா சொத்தலையா. வாவ், என்னது இது? இது ஆண் மீன், இது பெண் மீன். இவ்ளோ நாளா என் பவுல்ல வெறும் மீன் மட்டும் தான் இருந்துச்சு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பவுல்ல கப்பல் இருக்கிறது பாக்குறேன். வாங்க குருதி, இது உனக்கு தான். ஆமா, இவன் யாரு குறுக்க வரான்? அவகிட்ட கப்பல் மீன் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்றானா? இவன் இப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிருந்தா பூத கையால சாக மாட்டான், அந்த பூதத்துக்கே கையா இருப்பான். ஏதாவது பண்ணி நான் அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடணும், இல்லைன்னா நான் அவளை திரும்ப மிஸ் பண்ணிடுவேன். ஐயோ, என் சுடுகாடு கூட இதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும், எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். சஞ்சு, என்னடா உனக்கு பிரச்சனை? வாடா சஞ்சு, அர்ஜென்ட்டா வருது. அர்ஜென்ட்டா? ஆமாடா, வாடா. எப்பல இருந்துடா உனக்கு இந்த பிரச்சனை? டேய், நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை பக்கத்திலே படுக்க வச்சிருக்க மாட்டேன். தள்ளி போடா டேய்.
நீ வரியா இல்ல இங்கேயே போயிட்டுமா? என்னடா போவ? டேய், உனக்கு இதுக்கெல்லாம் டைம் சென்ஸே இல்லையாடா? சரியா சொல்லிட்டு வரதுக்கு இது தமிழ்நாட்டு எலெக்ஷனா? ஒண்ணுக்குடாப்பா. சொன்னாலும் அது வரும், சொல்லாட்டியும் வரும்டா. அடச்சை, வாடா, ஏஞ்சி வா. ஐயோ, அவசரம் எனக்கு புரிய மாட்டேங்குது. வாடா, சீக்கிரம் வாடா. ஏண்டா டேய், காலையில ஏன் எதிரிலேயே என்னோட ஆளுக்கே ப்ரொபோஸ் பண்றியா? நான் யாருன்னு காட்டுறேன். சீக்கிரமா போயிட்டு வாடா டேய், நான் இங்கே உனக்காக வெயிட் பண்றேன். சஞ்சு, என்னடா ஆச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? இறங்குடா. நான் உண்மையாவே பேய பாத்துட்டா சஞ்சு. டேய், உன் கண்ணுக்கு வெறும் பேய் மட்டும் தான் தெரியுமா என்ன? சாமி சத்தியமா நான் பேய பாத்துட்டா சஞ்சு. எங்கடா? அங்க. உண்மையாவா? ஆமா. சரி, இரு போய் பாக்குறேன். ஐயோ, இவன் கண்ணுக்கு பேய் தெரியுமா இல்லையான்னு தெரியலையே. எங்கடா? அது இங்க எங்கேயுமே இல்லையே. அது அவ்வளவு சீக்கிரம் யாரு கண்ணுக்கு தெரியாது. நீ கொஞ்சம் ஒண்ணுக்கு இருந்தீங்கன்னா உன் கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருடா, உனக்கு போய் பாக்குறேன். எங்கடா? அது எங்கேயுமே இல்லையே. எங்கடா? உனக்கு இருந்தா கூட தான் தெரியல. இப்ப நான் அது என்ன பண்ணலாம்? கட் பண்ணலாமா? எனக்கு தெரிஞ்சு அந்த பேய்க்கு உன் ஒண்ணுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்றது? மூடிட்டு நடடா. சும்மா தூங்குற நேரத்துல இந்த மாதிரி எதையாவது சொல்லிக்கிட்டு. என்னாச்சு குரு, இவ்ளோ டல்லா இருக்க? ஒன்னும் இல்ல கிருத்தி, சும்மா தான் நின்னுட்டு இருக்கேன். ஓஹோ, ஒன்னும் இல்லாம தான் இவ்ளோ யோசனை பண்ணிட்டு இருக்கியா? நாம அவளை அநியாயமா கொண்டுட்டோம்ல. அவளை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதனால பின்னாடி எதுவும் பிரச்சனை வருமான்னு பயமா வேற இருக்கு. இங்க பாரு குரு, அதெல்லாம் நீ வேணும்னே பண்ணதில்ல. அதோ தெரியாம நடந்துருச்சு. இனிமேல் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம எல்லாம் சேர்ந்து போராடலாம். ஒரு பொண்ணு நானே தைரியமா இருக்கேன், ஆனா பையனா நீ? சரி விடு, நான் இங்க உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தது உங்க மைண்ட் ஃப்ரெஷ் ஆகணும்னு தான். எனிவே, பிடி, நல்ல சூடான காஃபி குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. தேங்க்யூ. ஐயோ, என்ன ஒரு விசித்திரமோ. என்ன மாதிரியான படம் இது? அதுல அந்த பொண்ணை காப்பாத்த ரொம்பவே கஷ்டப்படுறான். அவன் செத்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் கஷ்டப்படுறான். டோட்டலி அந்த சினிமா பூரா அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான். டேய் நீயா? இப்பதான்டா நான் உன்னை டிவியில பார்த்துட்டு இங்க வந்தேன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி இங்க வந்த? சரி இருக்கட்டும், வா. ஏன் லவ் நான் அவகிட்ட சொல்லட்டுமா?
get you now. By the power of God, I condemn you back to hell. நான் பார்க்க மாட்டேன்ப்பா. டேய் தேவதாஸ், என்னடா இது? பேய் படம் இவ்வளோ பயங்கரமா இருக்கு. பேயை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. ஆனா இவங்க ரொம்ப ஜாலியா இருக்காங்கல்ல. அது அது ஃபாரின் பேயா இருக்கனால அது அது ரொம்ப கேவலமா இருக்கு. ஆனா நம்ம நாட்டு பேயா இருந்தா என்ன மாதிரி ஸ்மார்ட்டா பியூட்டிஃபுல்லா ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கும்ல. ஆமா, நமக்கு எதுக்கு இந்த ஃபாரின் காரங்களோட சம்பந்தம்? வாடா, பட்டாணி சாப்பிட்டுட்டு நம்ம இடத்துக்கு போலாம். வாடா. டேய் சீக்கிரமா நடடா, சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். அம்மாடா, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? அந்த சீன்ல பண்ண பாரு, அந்த சீன் ஆமாடா ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஆமா. ஏய், நீங்க எல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நான் வீட்லயே இருக்கேன். ஏன், என்னாச்சு? அதெல்லாம் கேர்ள்ஸ் மேட்டர், உங்களுக்கு தெரியாது. நீங்க போயிட்டு வாங்க. பரவாயில்ல விடு, நாங்களும் மேஜர் தான், எங்களுக்கு எல்லாமே புரியும். ஃப்ளாஷ்பேக்ல என்னோட லவ்வரு அப்பப்போ என்கிட்ட இதையத்தான் சொல்லுவா. எங்க போனாலும் எதையாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பியா? அவங்கவுங்க ப்ராப்ளம் அவங்களுக்கு, உனக்கு ஏன்டா? ஒன்றும் இல்லையா? அமைதியா வாடா. சரி சரி, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம். நீங்க வீட்டுக்கு போய் பத்திரமா இரு. டேய் அவதான்டா நல்லா மாட்டினா. கன்ஃபார்மா? இன்னைக்கு தூக்கிடலாம். டேய் தேவதாசா, எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குடா. இன்னைக்கு என் லவ் ஒத்துப்பா. நான் அவளை போய் பார்த்து என்னோட லவ் விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுவேனே. ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பூ கொண்டு வரேன். நான் ப்ரப்போஸ் பண்றத பார்த்து அவ அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடணும். வரேன். யார் நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? யார் நீங்க? என்ன விட்டுருங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. என்ஜாய் பண்ணலாம் மச்சான். ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், என்ன விட்டுருங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. என்ன விடுடா. விடுடா. கத்தாதடி. கதவு தரன்னு சொல்றேன்ல. கதவு தரடி. கதவு தரடி. கதவு தர. கதவு தர. ஏய் ஏய், இவன் யாரா காமெடி பீஸ்? நான் காமெடி பீஸ் இல்லடா, மாஸ்டர் பீஸ். ஏய் ஒண்ணா, நீ மாஸ்டர் பீஸ்டா? அடிடா அடிடா, இன்னும் வேகமா அடி. வண்டில அடிடா நினைப்பாங்கல. போடு. அடிடா, நிறுத்தாமடி நீ. ஏய் போடா இங்க இருந்து, போடா. உன் மகர கட்டிக்கு பூ ஒரு கேடு. Hey!
வாடா வாடா வாடா. வாடா 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 அடிறா. குருதி 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 குரு குருதி குரு நான் தான் அப்பையில இருந்தே சொல்றேன் இந்த வீட்டுக்குள்ள ஏதோ இருக்குன்னு. நீங்க தான் என் பேச்சே கேட்கல. டேய் நீ இன்னும் அதே பிரம்மலில் தான்டா இருக்க. அப்படி எதுவும் இல்ல. உனக்கு எதுவும் ஆகல குருதி. இத பத்தி நீ எதுவும் கவலைப்படாத. நிம்மதியா இரு சரியா? யோசிக்காத. வா போலாம். டேய் தேவதாசு, இத்தனை நாள்ல அவ வீட்டுல அவ கூடவே இருந்து என்னை பத்தி அவளுக்கு எதுவுமே தெரியல பாரு. ஆனா ஒரே ஒரு தடவை ப்ரூஸ்லி மாதிரி ஃபைட் பண்ணதுக்கு அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க பாரு. இத ஃபைட்ட நானே பண்ணி அவளை நான் தான் காப்பாத்தினேன்னு தெரிஞ்சா அவ இன்னும் சந்தோஷப்படுவாடா. எல்லாம் சக்சஸ் ஆகுறதுக்கு எனக்கு எல்லா வழியுமே தெரியுது. வா, இதே சந்தோஷத்துல போய் நம்ம 2 பேரும் பட்டாணி சாப்பிடலாம். என்னப்பா ஆச்சு? போலீஸ் வீட்டுக்கு வந்தாங்களாமா. எங்க அம்மா என்ன விஷயம்னு கேட்டிருக்காங்க. நான் வீட்டுக்கு வந்த உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண கூட வந்திருக்கலாம். சும்மா நீ எதையும் யோசிச்சு கவலைப்படாத. என்ன புடுறா பாக்கலாம். ஏய் குருதி, ஏய் குரு, 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திரும்பவும் மூட் அவுட்டா? ஏன்பா நடந்த எல்லாத்தையும் மறந்துருப்பா. இல்லனா சாகுற வரைக்கும் யோசனை பண்ணிக்கிட்டு இப்படியே தான் இருக்கணும். அவுட் அவுட் சஞ்சு அவுட் அவுட் அவுட். சரி விடுறா, நான் அவுட்ரா. இப்ப எல்லாரும் சேர்ந்து முதல்ல இருந்து விளையாடலாமா? நான் வரலடா, ப்ளீஸ் என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. நீங்க விளையாடுங்க. நீ திரும்பவும் அத நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. வாடா விளையாடலாம். வாடா சரி வரேன். ஆளுமூஞ்சி அவுட். நானும் அவுட். அவுட்ரா அவுட்ரா. நீ தான் அவுட். புரியுதா? நீ அவுட். ஓகே. சஞ்சு. டேய் தேவதாசு, இன்னைக்கு நம்ம நல்ல விளையாட்டு காட்ட போறோம். சஞ்சு டேய் தேவதாசு, இந்த ஐடியாவை நான் வேற சினிமால பாத்திருக்கேன்டா. நம்ம டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணலாம். குக்கு குக்கு. சஞ்சு நீ மாட்டு மவனே, என்ன எத்தனை வாட்டி ஏமாத்திருக்க. இப்ப பாரு. ஐயோ யாராவது. டேய் தேவதாசு, இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி நம்ம பண்ணா நம்ம ஆளுங்களை பயந்து போய் ஓடுறாங்க பாருடா. அவன் ஓடுனது நினைச்சு பார்த்தா பயமா இருக்குடா. ஓ இங்க இருக்கியா மாட்னடி. யாரு என்ன டிஸ்டர்ப் பண்றது? என்கிட்டயே நீ விளையாட்டு காட்டின. டேய் எழுதுடா. என்கிட்டயா?
என் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சு என்ன மட்டும் பயமுறுத்துறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் பாரு. ஏய் பேய உடனா போயிடு 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 போடு சொல்றல. என்னடா தேவதாசு, மனுஷங்களுக்கு மட்டும்தான் கெட்ட கனவு வரும்னு நினைச்சா நம்மள மாதிரி பேய்களுக்கும் வருதேடா. எப்பா, இந்த பக்கம் தூங்குறது சரியில்லை, இந்த பக்கம் படுக்கலாம். ஐயோ ஓவரா வேர்க்குத, தூக்கமே வர மாட்டேங்குதே. டேய், பாய் தலைவனை தூக்கிட்டு எங்கடா நீ போற? ரொம்ப வேர்க்குதுடா, அதான் பக்கத்து ரூம்ல போய் படுக்கலான்னு. அப்பா ஓவரா வேர்க்குதே. குரு என் கூட இருக்கும்போதே பயந்துட்டு இருந்தான். ஐயோ இப்ப பக்கத்து ரூமுக்கு போறான். அங்க போய் என்ன பண்ண போறான்னு தெரியல. இங்க கொஞ்சம் கூலிங்கா இருக்குப்பா. என்ன சத்தம் அது? இவ ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்கா? குர்த்தி குர்த்தி, வாங்கடா வாங்கடா, இடுப்பு மேல பேய் உட்காந்துடா, வாங்கடா வாங்கடா. என்னாச்சு? என்னாச்சு? டேய், விரட்டுறதுக்கு உன் இடுப்பு மேல என்ன காக்காவாடா உட்காந்துட்டு இருக்கு? நன்ன திறந்து பாடுறா. நல்லா நிம்மதியா தூங்குறன்னு சத்தம் போட்டு எழுப்பி விட்டுட்டு இப்படி ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க மாட்டியாடா? டேய் மூடிட்டு வந்து பேசாம தூங்குடாவா. அப்பனே ஆண்டவா, என் பிரச்சனை நான் யார்கிட்ட தான்ப்பா சொல்றது? ஐயோ பேய். அப்பா, டேய் தேவதாசு, நல்ல வேலை தப்பிச்சிட்டோம்டா. நான் மட்டும் அவங்க கண்ணில் பட்டிருந்தேனா அவங்க ஏதாவது மந்திரம் கிந்திரம் போட்டு என்னை எப்படியாவது இங்க இருந்து விரட்டி இருப்பாங்கடா. அப்பா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா. காதல் வளர்த்த காதல் பாலா போனது பேய் என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. தேவதாசு, இன்னைக்கு என்னடா இவ்வளவு குளிருது? வா, நம்ம போய் பெட்ஷீட் எடுத்துட்டு வரலாம். எப்பா தம்பி தம்பி. ஐயோ, திரும்பவும் நீதான் வந்திருக்கியா? உன்னை நான் திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து பேய் மேல இருக்கிற பயமே போயிடுச்சு எனக்கு. இப்ப எதுக்கு வந்த? அது என்ன வேணும்? குளிருது, அது வேணும். பெட்ஷீட்டா? இந்தா, சத்தம் போடாம போயிடு.
சத்தம் போடக்கூடாது. ஓகே 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 போ போ. உனக்கு வேற என்ன வேணும்? தலைவணி வேணுமா? அப்புறம் தேங்க்ஸ். ஐயோ தேங்க்ஸும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். முதல்ல எங்கேருந்து போறியா? இவனுக்கு மட்டும் எழுதிச்சானுங்க, என்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிப்பானுங்க. முதல்ல இங்கேருந்து போப்பா. ஐயோ மிஸ் வேற கேக்குதா? போ. வாடா தேவதாசா, பெட்ஷீட் குள்ள போய் தூங்கலாம். அப்படியே ஆண்டவா பேய் டேய், என்னடா இப்படி போக போட்டுட்டு இருக்க? பேய்ட்டு இருந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுப்பா. பேயெல்லாம் இருந்து போயிடும். அப்பாலே போ சாத்தானே. நண்பா, என்னடா காலங்காத்தாலே புகை போட்டுட்டு இருக்க? மோஸ்ட்லி கொசு இங்க அதிகமா இருக்கணும், அதுக்காக தானே போடுற? கொசுக்கு இல்லடா, பேய்க்காக போட்டுட்டு இருக்கேன். ஒண்ணுக்கு இருக்கலான்னு போனா காலுக்கு நடுவுல உட்காந்துருக்கு. தூங்கலான்னு போனா பெட்ஷீட் கேக்குதுடா. நான் சொல்றது உங்களுக்கு புரியல, என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல. டேய், உனக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிருக்குடா. எதையாவது பண்ணி நாசமா போடா. காலங்காத்தால எதையாவது எடுத்து வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு. இருடா, உன்னை பேய்ட்ட போட்டு கொடுக்குறேன். ஓம் காளி மந்திரகாளி சூம்காளி. இப்ப நம்ம என்னடா பண்றது? அவன் புகை போட்டுட்டு வந்துட்டு இருக்கான்டா. பேய் மட்டும் போயிடுச்சு. நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு இப்ப புகை போட்டு நம்மள துரத்தி விடுறதுக்கு பாக்குறேன்டா. காளி நீலி சாமுண்டி, பேய் முதல்ல அனுப்பி விடுமா. கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லடா. இங்க ஒரு பேய் இல்லாம காப்பாத்துமா தெய்வமே. இப்ப நீ போட்டுட்டு இருக்க புகைக்கு வீட்ல இருக்க பேய் மட்டும் இல்ல, ஊர்ல இருக்க எல்லா பேயும் சேர்ந்து ஓடிட்டு போறது. முதல்ல நீங்க இருந்து போ. உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் நைட்டு தூங்கும்போது பேயா தெரியுது. நீங்களும் புரிஞ்சுக்காம என்னையே அடிக்க வரீங்க. இவன் சொன்ன மாதிரி மேல ஏதாவது இருக்குமா? தேவதாசு தேவதாசு, என் லவ்வர் எனக்காக சப்போர்ட் பண்ணி என்ன இந்த வீட்ல இருக்க சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காடா. இரு கண்ணாலே வலி தந்தாலே காண துடிப்பேனே. இமையாது கண்டே நான் உன்னை, இதழின் சிரிப்பைத்தான். உந்தன் நினைப்பை மாறி மாறி நெஞ்சில் சுமக்கின்றனே. அனைத்திட என்னை அழைத்திடு மானே. காதலை சொல்லிவிட்டால் பாவம் புண்ணியமாகும், துன்பங்கள் இன்பமாகும், வாழ்வு வரமாகும். கல்லினை பாதை மாட்டுமே, முள்ளினை பூவையாக்குமே. கண்களை கொள்ள வந்தால் மனதை அல்ல வந்தால், மழையை கொண்டு வந்தால் மனதும் குளிர்ந்திடவே. கால்கள் தாதம் போடுதே, கொலுசுதான் கோதம் போடுதே. உன்னோடு முன்பு நிற்க தவிக்கிறேன் தினமும் நானும். மனதில் ஏனோ மரண வலி மதி கண்களே. எண்ணத்தில் வண்ணமானதே, இன்னும் தன் கண்கள் உன்னை தேடுதே.
சலனங்கள் அத்துமீறுதே அந்நாளில் மன்னித்திடு நீ சண்டைகள் தீயாய் மாற கொஞ்சல்கள் உன்னை தீண்ட ஏக்கங்கள் என்னில் ஏனோ வீரசமானதே நீ இன்றி ஆசை இல்லையே காமனை கொஞ்ச தோணுதே காலம் உள்ளவரை கண்ணீர் துடைத்திட நீயும் உனக்கு நானே எனக்கு நீ இரு கண்ணாலே வலி தந்தாலே காண துடிப்பேனே இமையாது கண்டே நான் உன்னை இதழின் சிரிப்பைத்தான் உந்தன் நினைப்பை மாறி மாறி நெஞ்சில் சுமக்கின்றனே அனைத்திட என்னை அழைத்திடு மானே शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं உனக்கு என்னோட பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். many many happy returns of the day. Thank you குரு. பரவாயில்லையே, என்னோட பர்த்டேவை இன்னும் ஞாபகம் வச்சிருக்க. கிருத்தி, நம்ம பசங்க அவங்க பர்த்டேவை வேணா மறந்துடுவானுங்க, ஆனா பொண்ணுங்க பர்த்டேவை மட்டும் என்னைக்கும் மறக்கவே மாட்டானுங்க. ஹாப்பி பர்த்டே கிருத்தி. தேங்க்ஸ் அலுமுஜி. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் கிருத்தி. Thank you so much சஞ்சு. All the best. இதே சந்தோஷத்துல நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பெரிய கேக் வாங்கிட்டு வந்து சாயந்தரம் செலிப்ரேட் பண்ணலாமா? கண்டிப்பா. நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்க இங்க வரும்போது நான் உங்களுக்கு சூப்பர் சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். என்னடா அது? ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு வாங்க. சீக்கிரம் சரி கிளம்புங்க. போங்க போங்க. டேய் தேவதாசா, இன்னைக்கு ஆளோட பர்த்டேடா. டேய், நீ என்னடா என் ஆளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறது? நான் பார்த்தா பீடவாய மாதிரி இருக்கடா. தூ, நான் கொடுக்கறேன் பாரு என்னோட ஆளுக்கு பெரிய சர்ப்ரைஸ். யார் இதெல்லாம் பண்ணது? யார் இதெல்லாம் பண்ணிருப்பா? மோஸ்ட்லி அழுமூஞ்சி சொன்ன மாதிரி இந்த வீட்டில் ஏதாவது பேய் நடமாட்டம் இருக்கும் போல. யாரு பண்ணிருப்பா? இது எல்லா டெக்கரேஷனும் இவ்ளோ ஸ்பீடாவா? அது எவ்வளவு சூப்பரா செமையா இருந்தது தெரியும்ல? Oh my god Guru, it's simply superb. Thank you. இந்த மண்டபயிலுக்கு ஒழுங்கா அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலையே செய்ய தெரியாது. இந்த லட்சணத்துல எப்படி டெக்கரேஷன் பண்ணிருப்பா? வேற ஏதோ வேலை ஒண்ணு நடந்திருக்கு. நம்ம பேப்பைய பார்த்த வேலையா இருக்குமோ? பயப்படாத நண்பா, எனக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் வீட்டுக்கு வரும்போது நிறையவே கிடைச்சிருக்கு. இங்கே இருந்தா நீயே என்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண கத்துக்குவ. எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். ஆமா குரு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா இந்த கேண்டில் டெக்கரேஷனை பார்க்கும்போது ஏதோ விசித்திரமா இருக்கு. கிருத்தி, ஆக்சுவலி இவன் வேற, இவன் நடந்த உண்மை ஒண்ணுத்தையும் சொல்ல மாட்டான். அது குரு, அதுவும் இல்ல இதுவும் இல்ல, நல்ல சர்ப்ரைஸா நீ கொடுத்திருக்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், பார்ட்டி ஆரம்பிக்கலாமா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. இந்தா. நீங்க என்ஜாய் பண்ணுங்க ப்ளீஸ். நான் ரூமுக்கு போய் தூங்குறேன். கொஞ்சம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் எடுத்துக்கோ. குட் குட் நைட் குருதே. குட் நைட் சஞ்சு,
இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ண எல்லாம் ஒருக்காக இவ்வளோ நேரம் நான் பண்ணியும் என் லவ்வரோட கண்ணுக்கு மட்டும் நான் தெரியவே மாட்டேங்கிறேன்டா தேவதாசா. என் மனசுல இருக்கிறது கூட சொல்ல முடியல. யாரு? குரு? சஞ்சு மேல அப்படி யார் தான் இருப்பான்? பாப்போம், போய் பாப்போம். ஐயோ கரண்ட் வேற இல்லையே. குரு 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 அல்முஞ்சு எந்திரிடா. சஞ்சு சஞ்சு எந்திரிடா. சஞ்சு எந்திரி. குரு குரு யாராவது எந்திரிங்கடா. தேவதாசா, ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லவ்வர் என்ன பார்த்துருக்காடா. அதனாலதான் சந்தோஷம் தாங்க முடியாம தலை சுத்தி மயக்கம் போட்டுட்டா. அவளை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்ரூம்ல தூங்க வச்சுட்டு வந்துடலாமா?
தேவதாசா, என் லவ்வர் இன்னும் எந்திரிக்கவே இல்லடா. அவளுக்கு காய்ச்சல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல நான் அவ கூடவே இருந்து பாத்துக்கணும்டா. இது நம்மள மாதிரி பசங்க காதலுக்காக பண்ற தியாகம்டா. இதயத்துல இருந்து காதலிச்சா இப்படி எல்லாம் பண்ணணும். பத்துக்கோ. ஐயோ தண்ணி இல்லையே, நான் போய் கொண்டு வரேன். கிருதி 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 கிருதி, என்னாச்சு கிருதி? ஏன் இப்படி படுத்துட்டு இருக்க? குரு குரு, இந்த வீட்ல பேய் இருக்கு. நான் இன்னைக்கு தான் அதை பார்த்தேன். நம்ம இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. இப்பவே கிளம்பி போயிடலாம். நான் தான் சொன்னல இந்த வீட்ல பேய் இருக்குன்னு. நீங்க தான் என் பேச்ச கேட்கவே இல்ல. இப்ப வாட்சும் தெரிஞ்சதுல, நம்ம உடனே கிளம்பி போயிடுவோம். எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுது. சரி, காலையில நம்ம சீக்கிரமா கிளம்பிடலாம். ஓகே, நீ படுத்துக்கோ, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு. எல்லா பசங்களும் அவங்க உயிரோட இருக்கும்போது லவ் பண்றதா சொல்றாங்க. ஆனா நான் செத்ததுக்கு அப்புறம் கூட அந்த பொண்ணை காதலிக்கிறேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச வலிதான் இது. தேவதாஸ், நீ மட்டும் உயிரோடு இருந்திருந்தா உன் காதல மறந்திருக்க மாட்டாங்கல்ல. ஆனா நான் செத்ததுக்கு அப்புறம் கூட என் ஆத்மாக்கு கிடைச்ச காதல என்னால மறக்க முடியலடா. என் லவ்வரை என்னால மறக்கவே முடியாது. எனக்கு ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியுது, நீ யாரை ரொம்ப நேசிக்கிறியோ அவங்களோட பாசம் உனக்கு கிடைக்காது. அதனால நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே நீ போயிடு. என்ன கேட்டா அப்புறமா சொல்றேன்னு சொல்றாங்க. என்னத்த சொல்றது? இருங்கடா, லக்கேஜை பேக் பண்ணிட்டு வரேன். சும்மா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க ஏன் இப்படி ஓடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது.
உங்களோட பிரச்சனைய நான் தீர்த்து வைக்கிறேன். பெருசு, இந்த வயசுல இந்த ரிஸ்க் தேவையா? என் வாழ்க்கையில ரிஸ்க்ன்றத பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. எதுவா இருந்தாலும் எனக்கு ரஸ்க் ரஸ்க் ரஸ்க். சுமாரா தாத்தா, நீங்க நீங்க நிஜமாவே எங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா நான் தீர்த்து வைக்கிறேன். நீங்க என் கூட வாங்க. வாங்க. என்னடா பண்றது? சொன்னா கேளுங்க, போக வேண்டாம்டா டேய். இல்ல இல்ல, என்ன கூப்பிடாதுங்க, நான் வரமாட்டேன். நீ எங்க இருந்தாலும் என்னோட கட்டளையில இருந்து தப்பிக்க முடியாது. எங்க இருந்தாலும் வந்துரு. ஏய், வந்துரு. எனக்கு உண்மையிலே சக்தி இருக்கும் போலயே. சும்மா இருடா. நீ வந்து இந்த நெருப்பு மேல நில்லு. நான் வரமாட்டேன். நீ எதுக்கு இங்க வந்த? நாளைக்கு இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். மிஸ் பண்ணாம வந்துடுங்க. அது எல்லாத்தையும் விடு. இவனை ஏன் மேல இருந்து தள்ளி விட்ட? அது அது அந்த மூஞ்சிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா என் பிரகதியை லவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சுதானா? அப்பப்போ அவன் கண்ணு முன்னாடி தெரியவன். அது எனக்கே பிரச்சனையா போயிடுச்சு. அதனாலதான் இந்த சஞ்சு மூலமா என் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணலான்னு அவனை உதைக்கிறதுக்காக வந்தேன். அவன் என்னை எதிர்பார்க்காம அங்க இருந்து பயந்து தடார்னு கீழே விழுந்துட்டான். அது என்னோட தப்பா? நான் என்ன அவ்வளோ கெட்டவனா? அதான் நான் பிரகதியை பார்க்க போலான்னு இருந்தேன். அதுக்குள்ள என்ன அடிச்சுட்டாங்க. அது அது என்னோட தப்பா? என் செல்லத்தை, என் பிரகதியை நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு தெரியுமா? நான் செத்து ஒரு ஆத்மாவா மாறி இங்க வந்திருக்கேன்னு தெரியும். ஆனா உயிரோட இருக்க அவளை கொன்னுட்டு அவளை கூட்டிட்டு போலான்னு எனக்கு எந்த ஆசையும் இல்லை. அதான் அவ முன்னாடி ஒரு தடவை வந்துட்டு போலான்னு இருந்தேன். அவ என்ன பார்த்தானா நான் எவ்வளோ காதலிக்கிறேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவ என்ன பார்த்ததும் பயந்து ஓடி போவான்னு நான் நினைக்கவே இல்லை. அத பார்த்ததும் எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. செத்ததுக்கு அப்புறமும் காதலிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா செத்ததுக்கு அப்புறமும் காதலிக்கிறவங்கள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நடந்ததெல்லாம் நடந்து போச்சு.
அவ வேற பொண்ணு, இவ வேற பொண்ணு. பிரகதி வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஊரை விட்டு போயிட்டாங்க. நீ இப்ப உன்னோட ஆத்மாவை விடு. விடு. இல்ல விடுன்னு சொல்றல்ல. இல்ல, நான் பிரகதி விட்டு போக மாட்டேன். போக மாட்டேன். சரி சரி போறேன். சீக்கிரம் போ. போ. இங்க இருந்து போயிடு. அங்க நின்னு என்னதான் பாத்துட்டு இருக்க? அங்க என்னோட லக்கேஜ் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் போயிட்டு வரேன்.